இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். மகளே மகனே கலங்காத, இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். தினந்தோறும் ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சிருக்கலாம். நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம். எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதிக கவனம் செலுத்தி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கான வெகுமதி எனக்கு இன்னும் கிடைக்கல. தவறான உறவுகள், தப்பான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நான் மாட்டி தவிக்கிறேன். ஆண்டவரே, நான் இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் தவிச்சிட்ருக்கோம்ல. கவலைப்படாதீங்க. ஆண்டவரை திரும்பி பாருங்கள், கேளுங்கள். நிச்சயமாக அவர் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகின்றார். ஆண்டவரே, என் வாழ்க்கையை கரங்களில் ஒப்படைக்கின்றன அப்பான்னு சொல்லி ஜெபியுங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டதில்ல, பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு புரிய மாட்டதில்ல, யாருமே நம்ம கைட் பண்ணுறதுக்கு இல்லைல்ல. நம்ம இது கரெக்டுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பண்ணுறது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, யாரும் என்ன கைட் பண்ணல, பார்த்துக்கலான்னு சொல்லி எத்தனை பேர் என்ன பண்ணுறோம்? தவறான பழக்க வழக்கத்தினா தள்ளப்படுறோம்ல. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான்ல. ஆண்டவரே, நான் முற்றிலுமாக உங்களை நம்புகிறேன். என் வாழ்க்கை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி, உலக காரியங்களை நான் கைவிடு விடுகின்றேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஜெபியுங்கள். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, கவருது, எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு இதெல்லாம் பண்ணணுன்னு ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, நான் பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல். ஆனால் இப்போ தான் உணர்றேன், ஐயோ நான் பண்ணது தப்புன்னு சொல்லி. இன்றைய நாள் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னா, நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒவ்வொன்று வந்துடுங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல உறவு கிடைக்கிறது, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுன்றது எங்கேயோ 100ல் எத்தனை பேர் நடக்கணும் அப்படின்னு தெரியல. ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்தாங்கன்னா என்றைக்கும் அவங்கள மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த உறவை வளர்த்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, நிறைய சொல்லிக் கொடுங்க. நீங்கள் மட்டும் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாதுல்ல, அடுத்தவனு திருத்த பார்க்கணும்ல. அவனும் தப்பு பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம், எனக்கு தான் வந்துச்சு, அவன் பட்டாலும் திருந்துவான், சொன்னால் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவன் வாய் வார்த்தையே கடந்து போய்டும் அப்படின்னு இல்லாமல் நல்லா இருப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. பிரச்சனை இல்லை. கேட்குறதும் கேட்காததும் அவங்களோட விருப்பம்ல. சொல்லணும், ஆனால் சொல்லாமல் நம்ம கடந்து போயிடும்ல. எத்தனையோ பேர் பார்ப்போம், குடிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி கண்டபடி பேசுவாங்க. இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம செபிக்கணும். அவன் நம்ம சொல்கிறத கேட்கலனாலும், ஆண்டவரே அவங்கள திருத்துங்கப்பா, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது. போதை பழக்கத்தினால அடிமையாக இன்றைக்கி எத்தனையோ பேர் ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, படிப்பை விட்டுட்டு தப்பான பழக்க வழக்கங்கள், அப்பா அம்மாவுக்கு சொல் பேச்சு கேட்காம ஊதர தினமாக சுற்றிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்களோ. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. உலகத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, தப்பான விஷயங்கள் நிறைய இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா தவறான பழக்க வழக்கங்கள் நோக்கி தான் ஓடி. ஆண்டவரே, நீர் தான்ப்பா நல்ல புத்தியும் நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்று செபிக்க போகிறோம் இன்றைய நாள் ஜெபத்தில். ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்க்கையை உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றேன் என்று உரத்த குரலை சொல்லுங்கள். எஸ்ப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எங்களை மென்மைப்படுத்துங்க. நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் கூட நாங்கள் உற்சாகமாக இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயெல்லாம் குணமாக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கீழேருந்து மேலே வந்திருக்காங்களோ. காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான விசுவாசம். நான் பண்ணுற தொழிலில் இன்ன வரைக்கும் சுத்தம் இருக்குது பிரதர், நான் தப்பான வழியில் போய் சம்பாதிக்கல, என்னோடய உழைப்பு தான் போட்டிருக்கேன், நீ நல்லா இருக்கேன். காரணம் என்னென்னா, கடவுள் என் பக்கம் இருக்கார். ஒவ்வொரு நாள் ஜெபம் தான், ஜெபிச்சுட்டு பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் வச்சு தான் கொடுத்துருக்கு. நான் தப்பான விஷயத்தை நோக்கி ஓடி தப்பான விஷயத்தை நான் சேர்த்து வச்சதோ இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மைப்படுத்தினார். ஜெபத்தின் வாயிலாக கிடைச்ச விஷயங்கள் எத்தனை பேர் மனமாறி இருக்காங்களோ. பிரதர், நான்லாம் குடி பழகின அடிமையாகி தினந்தோறும் குடிச்சிட்டு இருப்பேன். காலையில் ஏஞ்சதுமே குடி, ஃபுல் டே அப்படியே என் வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு மனமாற்றம் எனக்குள்ளே எப்படி வந்ததுன்னு தெரில. அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நான் சந்தோஷமாக குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், சொந்த வீடு இருக்குது, ஒவ்வொன்று வாழ்ந்துட்டுருக்கேன். ஐயோ, என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன்னு சொல்லி யோசிச்சு அதெல்லாம் வீட்டு தள்ளிட்டு இப்போ நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களோ. பிரதர், எனக்கு படிப்பே ஏறாது பிரதர், நான் மக்கு பையன் தான், நான் மக்கு பொண்ணு தான், எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மைண்டில் ஏற மாட்டுது. சினிமா பாட்டு சொல்கிறீங்களா, டக்குன்னு அந்த பாட்டு நான் மனப்படமாக பாட ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் ஸ்கூல் பாடத்தை படிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாகவே இருக்குது, மனசில் பதிய மாட்டுது. பரிசு எழுதுனா ஃபெயில் ஆகிடுறேன். மக்குன்னு சொன்னாங்க பிரதர். ஆனால் நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே என்னை நீங்கள் தான் உருவாக்குனீங்க, எனக்கு நல்ல
நல்ல ஞானத்தை கொடுங்க, படிக்கக்கூடிய திறனை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் பிரதர். என் வாழ்க்கை இன்றைக்கி சூப்பராக இருக்குது, நான் சிஏ படிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், +2ல் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்துட்டேன். நானா இப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் முழுமையாக நம்பினேன். அவர் என்ன வாழ்க்கையை மாற்றினார்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. நம்ம வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார், சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முழு விசுவாசோடு ஜெபிக்கணும். உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, நான் முயற்சி பண்ணுற விஷயம் எனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், என் வாழ்க்கை நிலைமை மாற்றோன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடங்குங்க. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். உங்கள் முழு இதயத்தோடு இயேசுவை பற்றிக்கொள்ளுங்கள், அவர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, தாழ்மையுள்ள இதயத்தோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை அன்பின் கரங்களில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை முற்றிலுமாய் நம்புகின்றோம் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை விலகி செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அகற்றி போடுங்க ராஜா. உலக பிரகாரமான நட்பு, உறவு மற்றும் நிலையற்ற இன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்கு உதவி செய்வீராக ராஜா. உம்முடைய வழிகளை நடக்கவும் தவறான பழக்கங்களையும் நேர்மறையற்ற லாபத்தையும் விட்டுவிடவும் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் எங்களை உயர்த்துவீர் என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு பலப்படுத்துங்க ராஜா. உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று நம்முடைய வேதத்தை கூறுகின்ற ஆண்டவரே, விசுவாசோடு ஜெபிக்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. வாழ்க்கையை உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றனப்பா. எங்களை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அன்பினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்புவீராக. நீர் எங்களோடு கூட இருப்பதை அனைவரும் காணும்படி உம்முடைய வெளிச்சம் எங்கள் மூலமாக பிரகாசிக்கட்டும் அப்பா. உம்மை நம்புவதற்காகவும் உறுதியாய் உம்மை பற்றிக்கொள்வதற்காகவும் நீர் தந்திருக்கின்ற புதிய நாளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா. சோர்ந்து போகும் வேலையில் கூட நீர் எங்களுக்கு பக்க பலமாக இருப்பீர் நம்புற ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. படித்து முடிச்சுட்டு இன்னும் நல்ல வேலை கிடைக்கல, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நல்ல வேலை வேணும்னு சொல்லி கேட்குற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.